கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவருக்கு என் அன்பு வாழ்த்துக்கள். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் சிந்திக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 3:13 அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று பார்க்கிறோம். நாளானது அதை விளங்க பண்ணும். அன்பானவர்களே, மற்றவர்களை குற்றப்படுத்த நமக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் அவர் தரல. ஏற்ற நாளிலே அவர் தம்முடைய சித்தத்தின்படி சகல காரியங்களையும் நேர்த்தியாக செய்கிற ஒரு தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது, தானியேலின் புஸ்தகம் 6:4 அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை என்ன செய்யும், விளங்க பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால் அன்பானவர்களே, இங்கே தானியேலுடைய காரியத்தை பார்க்கும்போது தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறார். ஆனால் அந்த பிரதானிகள் எல்லாரை காட்டிலும் ஒரு மேம்பட்ட பிரதானியாக இருந்தார். மற்றவங்க இவன் மேலே குற்றம் சுமத்த பார்த்தாங்க. ஆனால் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றத்தையும் காணப்படலை. அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, அப்போ என்ன விஷயத்தில் அந்த குற்றப்படுத்தலாம்? அவங்க முகாந்திரம் தேடிகிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, அந்த ஆண்டவரை வழிபடுகிற விஷயத்தில், கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில், சரி, ஒரு மாதம் அளவும் ராஜாவை தவிர யாருமே எந்த ஒரு தெய்வத்துக்கு நேராக கை கூப்பக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றி ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால கூட என்ன செய்கிறாங்க, அதை அமல்படுத்தப்படுகிறது. அது ராஜாவுக்கு இவ்வளவு கண்ணி வைத்து செய்கிறாங்கன்னு தெரியாது. அப்படி மீறினவங்களை சிங்கக்கெபியில் போடணும்னு சொல்லி ஒரு சட்டமும் நிறைவேற்றப்பட்டது. அன்பானவர்களே, அந்த தானியேல் தான் செய்து வந்த முறைமையின்படி அப்படியே 3 வேளையும் எருசலேமின் பலகணிகளை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாரே தவிர எந்த ஒரு ராஜாவையும் அவர் கையெடுத்து கும்பிடவே இல்லை. ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறாங்க, இவன் ராஜாவை கும்பிட வாரானா என்று சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாதம் முடியுது, ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ராஜாவே ராஜாவே, இங்கே ஒரு மனுஷன் உண்மை வணங்கவே இல்லை. பார்த்தா தானியேல். இப்போ தானியேல்னு சொல்லவும் ராஜாவுக்கு மனம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த ராஜா தானியேல்கிட்ட சொல்கிறாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, சிங்கக்கெபியில் போட்டாச்சு. ராத்திரி எல்லாம் ராஜாவுக்கு தூக்கமே வந்திருக்காது. எப்போ விடியோன்னு பார்க்குறாங்க. அதிகாலையில் போய் தானியேலேன்னு கூப்பிட்டு
நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆமா ராஜாவே. வெளியே கொண்டு வரான். தானியேல் அந்த சிங்கங்கள் ஒரு சேதமும் செய்யலை பாருங்க, ஒரு சேதமும் செய்யலை. யாரெல்லாம் இந்த தானியேலுக்கு கண்ணி வச்சாங்களோ, யாரெல்லாம் அந்த சூழ்ச்சி செய்தாங்களோ, அவங்களையும் குடும்பங்களையும் கொண்டு அந்த கிவியில் போட, ராத்திரியெல்லாம் பசியோடு இருந்த சிங்கம் அந்த ஜனங்களை அடித்து சாப்பிட்ருக்கோம். பாருங்க அன்பானவர்களே, தேவையில்லாமல் யாரையுமே குற்றப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. 1 கொரிந்தியர் 4:5 சொல்லப்படுகிறது, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் யாதொன்றையும் குறித்து நீங்கள் என்ன செய்யாதுங்க, தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அது ஏற்ற காலம் வரும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஒரு நாள் வரும், அந்த நாள் எல்லா காரியத்தையும் தேவன் என்ன செய்வாராம், வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இருதயத்தின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துவார். ஆகையினால யாரை குறித்தும் தேவையில்லாமல் நம்ம தீர்ப்பு சொல்லாமல் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 14:10 பார்க்கும்போது, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினால காலத்துக்கு முன்னே நம்ம என்ன செய்யக்கூடாது, எதை குறித்து நம்ம தீர்ப்பு சொல்லவே கூடாது. அநேக காரியங்கள் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் காலத்தில், யோசேப்புடைய காலத்தை நாம் பார்க்கும்போது கூட, அந்த யோசேப்பு தகப்பனார் ஒரு பலவர்ண அங்கி தைத்து கொடுத்திருந்தார். அந்த நாளிலிருந்து அந்த யோசேப்பின் மேலே எல்லா சகோதரர்களும் வன்கண்ணா இருக்கிறாங்க. 2 தரிசனம் கண்டாங்க. அது நிமித்தமாக அவன் மேலே இன்னும் எரிச்சல் வருகிற யோசேப்பை தூக்கி அங்கே என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளை குழியில் போடுறாங்க. அங்கிருந்து மூத்த சகோதரனுடைய தயவின் நிமித்தம் மீதியானியர் கையில் விற்கப்பட்டு அங்கே எகிப்து கொண்டு செல்லப்படுகிறார். பாருங்க, அந்த சகோதரனுக்கு விரோதமாக எடுத்த முயற்சிகள். ஆனால் ஏற்ற காலம், நாளானது வெளிப்படுத்தியது. அது அங்கே கொண்டு செல்லப்பட்டார், இன்னும் சோதிக்கப்பட்டார், சிறைச்சாலையில் அனுப்பப்பட்டார், காரணம் இல்லாமல் குற்றவாளியாக்கப்பட்டார். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த யோசேப்பு உத்தமனாய் ஆண்டவருக்கு பயந்திருந்தார். வேதம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. உத்தமனாக இருந்தபடினால சிறைச்சாலையில் கூட தேவனுடைய துணை அவனுக்கு இருந்தது. நாளானது வெளிப்படுத்தியது. ஒரு நாள் ஏற்ற காலம் வந்தது. ஒரு உயர்வை அடைந்தார். முழு எகிப்துக்கும் ஒரு பெரிய ஒரு அதிபதியாக அவர் உயர்த்தப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆனதால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருப்பீர்களாக என்ற வேத வசனத்தின்படி நம்ம பொறுமையோடு தேவ சமூகத்தில், ஒருவேளை நமக்கு சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கலாம், அந்த காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யலாம், ஜெபித்து கொண்டே இருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சகோதரன் மேலே ஏதாவது ஒரு குறைவுகள் இருக்குமானாலும் கூட அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
ஏற்ற காலம் வரும்போது அவங்களுக்கு வேணாம் ஒரு புத்திமதி சொல்லலாம். ஆனால் நம்ம அவங்கள குற்றமாய் அவங்கள என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு சொல்லாமல் இருக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபித்து அவங்கள தாங்கி அவங்களுக்கு வேணால் புத்திமதி சொல்லலாம். தப்பான வழியில் போகிறதா இருந்தால் நம்ம அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லலாம், ஜெபித்து செய்யலாம். நாலு இடத்துல தூற்றிட்டு தெரியக்கூடாது. அன்பானவர்களே, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரையுமே நம்ம அற்பமாக எண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன். 2 பேர் ஜெபிக்க போனாங்களாம் தேவாலயத்துக்கு. ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன். அந்த பரிசேயன் எப்படி ஜெபித்தான்? தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்து வேணா ஜெபிக்கணும். நான் அவனை போல இல்லை. நான் உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். ஆனால் இந்த ஆயக்காரனும் வானத்துக்கு நேராக தன் கண்களை கூட நோக்கி பார்க்க மனதில்லாதவனாய் அவன் பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறார். இந்த பரிசேயன், நான் அவனை போல இல்லை, நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் அதை செய்யேன், இதை செய்யேன், பிரயோஜனமே இல்லை. அவனல்ல, இவனே. ஆண்டவர் இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை, இந்த மனுஷனுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மற்றவங்களை குற்றப்படுத்தி அதே வாழ்க்கை வாழ்வது அது கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதே அல்ல. ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, வாழ எனக்கு உதவி செய்யும். தாவீது ராஜா சொல்வார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அவர் ஜெபிக்கிறார். நம்மளும் ஒவ்வொரு நாளும் குடும்பங்களில், திருச்சபைகளில் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையும் இருக்க வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், உன்னுடைய சகோதரனிடத்தில் ஒரு குறைவு இருக்குமானால் முன்பு நீ என்ன செய், உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, பின்பு காணிக்கையை செலுத்து. பின்னால் என்ன செய், காணிக்கையை செலுத்துன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, நம்ம சகோதரத்தில் ஏதாவது குறை இருக்குமானால் நம்ம ஒப்புரவாகலாம். ஆண்டவரிடத்தில் முதலாவது ஜெபித்து, ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் ஒப்புரவாகணும், இந்த காரியத்தில் என்கிட்ட தப்பு இருக்குது, குறைவு இருக்குது, இந்த குறைவுகளை நான் சரிப்படுத்தணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து விட்டு நம்ம கடந்து செல்லும்போது இந்த காரியத்தை தேவன் பொறுப்படுத்து கொள்கிறார். அவர் நம்மை நடத்தி தருகிறார். அவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். யோவான் 5ஆம் அதிகாரம் 22 அப்புறம் 27 வசனத்தை பார்க்கும்போது, அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் மற்ற குமாரனாக இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. அந்த நாளில் ஒவ்வொருவரும் கணக்கு சொல்லி தான் ஆகணும். நானும் போய் கணக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் கணக்கு சொல்ல வேண்டும். ஆகினால ஆண்டுடைய கரங்களில் நம்மை முழுமையாக
நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் உடைய சித்தம் என்ன, உடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் கேட்டு ஜெபித்து நம்ம வாழ வேண்டும். மற்றவர்களுக்காக பாரப்பட்டு அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாமும் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும். ஏற்ற காலத்தில் சகல காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நேர்த்தியாய் நடத்துவார். எரேமியா 32:17 கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஆண்டவராலே முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினால் ஆண்டுடைய கரங்களில் தான் நம்மை தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 18ஆம் வசனத்தில் 32:18 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன என்று பார்க்குறோம். அன்பானவர்களே, இதில் நம்ம பார்க்குறோம் இந்த 3 வசனத்தில் 17, 18, 19 3 வசனத்தில் 17ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கும்போது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது பார்க்கும்போது 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிற பரிசுத்தமுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். 3வதாக பார்க்கும்போது யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர். அந்த பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவரை நம்ம உறுதியாய் பற்றி பிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாதையிலே நடத்துவார். ஏற்ற காலத்தில் அந்த காரியம் விளங்கும். ஒரு நாளிலே விளங்கும். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நாளானது அதை விளங்க பண்ணும். ஒருவேளை எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல, என்னை எல்லாரும் பகைக்கிறாங்க, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அன்பானவர்களே, நம்ம இந்த 3 காரியங்கள்லையும் எரேமியா 32ஆம் அதிகாரத்தின் அந்த கடைசியில் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறை வரைக்கும் அவர் கிருபை செய்கிற தேவன். அது மட்டும் இல்லை, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். அந்த உன்னதமான தேவனை நாம் உறுதியாய் பற்றி பிடித்தோம் என்றால் அவர் நம்மை வழி நடத்துவார். நியாயம் கிடைக்கலையா, அநீதியா, குடும்பத்தில் எல்லாரும் பகைக்கிறாங்களா, நாளானது அதை விளங்கப்படணும். நம்ம உண்மையாக இருப்போம், நம்ம பரிசுத்தமாக இருப்போம், அடுத்தவங்கள தீர்ப்பு செய்யாமல் இருப்போம், அடுத்தவங்க மேலே குறை சொல்லாமல் இருப்போம். கர்த்தர் வருமளவும் நம்ம காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து நம்ம தீர்ப்பு சொல்லாமல் நம்ம ஆண்டோடைய கரங்களை விட்டு கொடுப்போம். மறைந்திருப்பவைகளை அவர் வெளியரங்கமாக்குறவர், இருதயத்தின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துகிற தேவன். ஆகையினால கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாவுக்கு அவர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
நான் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், வேதத்தை நேசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த தொல்லைகள் துன்பங்கள் எனக்கு வருகிறது என்றால் அன்பானவர்களே, நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானது அதை விளங்க பண்ணும். நம்ம பொறுமையோடு இருப்போம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாக்கோபு பொறுமையாக இருக்கிறவர்களை 5:11 பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அன்பானவர்களே, எந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் யோபு பொறுமையாக இருந்தார். தனக்கு உரிய எல்லாவற்றையும், சொத்து சுதந்திரங்கள், 10 பிள்ளைகளையும் இழந்து, மனைவியுடைய அன்பையும் இழந்து, சரீரத்தில் உள்ள சுகத்தையும் இழந்து அவர் வேதனையோடு இருக்கிற நேரத்தில் தான் அவர் பொறுமையோடு இருக்கிறார் என்று சொல்லி, ஒருவேளை இந்த நாளிலும் கூட நமக்கு சில பாரங்கள் இருக்கலாம். என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை, என்னை வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த யோபுவின் வாழ்க்கை நமக்கு முன்னாக வருகிறது. எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் பொறுமையோடு இருக்கிறாரா, நீடிய பொறுமை. ஆண்டுடைய அன்பு கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பாருங்க, அவர் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவு என்னது? அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இரட்டிப்பான ஆசீர்வாதம். அவர் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். அந்த கொடிய வேதனையிலே அந்த யோபு பக்தன் பொறுமையோடு தன்னை காத்து கொண்டனால எந்த ஒரு பாவமும் செய்யலை. மனைவி தூஷித்த போது கர்த்தரிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமான்னு சொன்னார். என்னுடைய சொந்த கண்களாலே நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் பார்ப்பேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மீட்பரை நான் காண்பேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார், பொறுமையோடு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த பகுதிகளெல்லாம் நம்ம அதிகமாக தியானித்து ஆண்டுடைய சமூகத்தில் விடும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நடத்தி உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாளானது அதை விளங்க பண்ணும். யோபுடைய வாழ்க்கையில் சில வருடங்கள் கழித்து அந்த நாளை காண வைத்தார். யோபு பக்தன் கண்டிருக்கிறார், தானியேல் கண்டிருக்கிறார். கர்த்தர் நம் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீ நல்லவரும் ஆண்டவரே, நீர் வல்லவரும் பெரியவரும் பரிசுத்தரும் மாறாதவருமாக இருக்கிற அப்படின்னாலே உம்மிடத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் யாராவது ஆண்டவரே குடும்பங்களிலே தாழ்த்தப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு மனவேதனையோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு எனக்கு யாரும் துணை இல்லையே என்று சஞ்சலத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உள்ள அந்த ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் கொடுத்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் பாதுகாத்த தேவாதி தேவனே, ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீ பெரிய காரியங்களை செய்யும். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு யார் இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். பலப்படுத்துவீராக, நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.